जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. ஈசனும் ஆசானும் சொன்ன வண்ணம் செய்தது தொடர்கிறது. எல்லாரும் போய் ராஜாவிடம் முறையிட்டார்கள். அவனுக்கும் ஒரே வியாகுலம், பயபிராந்தியாகத்தான் இருந்தது. பெருமாள் ஊரை விட்டு போனதில்தான் இப்படி உத்பாதமாக ஆகிவிட்டது என்று புரிந்தது. இதோ போய் அவர் காலில் விழுந்து பிரார்த்தித்து கொண்டு அவரை மறுபடி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டான். இருட்டிலே ராஜாவை காபந்து பண்ணி ஊரெல்லைக்கு அழைத்து வருவதற்குள் பொழுது விடிந்துவிட்டது. பாலாற்றங்கரையில் பகவான் ஆழ்வாரோடும் கணிகண்ணனோடும் தங்கியிருந்த இடத்துக்கு ராஜா மறுநாள் காலம்பர வந்து சேர்ந்தான். அப்போதும் அவனுக்கு கணிகண்ணனிடம் தான் தப்பாக நடந்து கொண்டு நகர பிரஷ்டம் பண்ணினதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை. நேரே பெருமாளிடம் அவர் அர்ச்சையாக இருந்தாரோ, சல அதாவது நடமாடும் மூர்த்தியாக இருந்தாரோ, ஏதோ ஒன்று, அவரிடமே போய் நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் பண்ணினான். பெருமாள் இல்லாமல் ஆலயம் சூன்யமானது போலவே ஊர் முழுக்கவும் சூன்யமான மாதிரி ஆகிவிட்டது. எல்லா ஜனங்கள் மனசும் சூன்யமாகிவிட்டது. என்ன அபச்சாரம் நடந்திருந்தாலும் க்ஷமித்து பகவான் மறுபடியும் காஞ்சிக்கு எழுந்தருளணும் என்று வேண்டிக் கொண்டான். சுவாமியோ நானாக சங்கல்பித்து கொண்டு அங்கே விட்டு புறப்படவில்லை. ஆழ்வார் சொன்னார், அவர் சொன்னபடி செய்யணும் என்றே கூட வந்துவிட்டேன். அவரே மறுபடி சொன்னார் அன்னியில் நான் இங்கே இருந்து திரும்புவதற்கில்லை என்று சொல்லிவிட்டார். அர்ச்சாமூர்த்தியாகவே அவர் இருந்திருந்தால் இப்படி அசரீரியாக தெரிவித்தார் என்று வைத்துக் கொள்ளலாம். வேறே வழியில்லாமல் ராஜா ஆழ்வார் காலில் விழுந்து வேண்டிக் கொண்டான். அவரானால் பெருமாளை விட்டு என்னாலே இருக்க முடியாது, அதனாலே அவரை மாத்திரம் உன்னோடு போக சொல்லிவிட்டு நான் இங்கேயே இருப்பது என்பது நடக்காத காரியம் என்று மறுத்து சொல்லிவிட்டார். தாங்களும் தான் திரும்ப வாருங்கள், நான் அதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று ராஜா வேண்டிக் கொண்டான். அதற்கு அவரும் பெருமாள் சொன்ன மாதிரியே பதில் சொன்னார். நானாக உத்தேசம் பண்ணி இங்கே வந்திருந்தால் நானாகவே மறுபடி திரும்பலாம். ஆனால் நானும் தானாக புறப்பட்டு விடவில்லை. கணிகண்ணனுக்கு நீ ஆக்ஞை பண்ணினதாலும் நீ நடந்து கொண்ட விதத்தில் அவனுக்கே உன் ஊரில் இருக்க பிடிக்காததாலும் அவன் புறப்பட்டான். அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாமலே நானும் பின்னோடே கிளம்பினேன். ஆனதினாலே என் காலில் விழுகிறதற்கு பதில் அவன் காலில் போய் விழு. பண்ணினது தப்பு என்று க்ஷமாபணம் பண்ணிக்கொண்டு திரும்பி வரணும் என்று அவனிடம் பிரார்த்தித்து கொள்ளு. அவன் சம்மதித்தால் நானும் திரும்புகிறேன், பெருமாளையும் திரும்ப சொல்கிறேன் என்று முடிவாக சொல்லிவிட்டார். அப்புறம் என்ன பண்ணிக்கொள்கிறது? ராஜா போய் கணிகண்ணன் காலில் விழுந்தான். சிஷ்யனுக்காக குரு முதலில் திரிபுவன சக்கரவர்த்தியான பகவானையே வாரி சுருட்டி கொண்டு கோயிலை விட்டுவிட்டு வர பண்ணினார். இப்போது அந்த பையன் காலில் பல்லவ சக்கரவர்த்தி விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும்படி செய்கிறார். ராஜா வேண்டிக் கொண்ட உடனே ஸ்வபாவத்தில் இளகின மனசு படைத்த கணிகண்ணன் காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் புறப்பட்டான். அவன் பின்னோடே ஆழ்வார், ஆழ்வார் பின்னோடே அவர் சொன்னபடியெல்லாம் செய்கிற பெருமாள் என்று எல்லோருமாக ராஜதானிக்கு வந்து சேர்ந்தார்கள். பெருமாள், ஆழ்வார், கணிகண்ணன் ஆகிய 3 பேரும் ஒரு ராத்திரி முழுவதும் பாலாற்றங்கரையில் தங்கிய அந்த இடத்திற்கு ஓர் இரவு இருக்கை என்றே பெயர் ஏற்பட்டது. அந்த பெயர் சிதைந்து சிதைந்துதான் இப்போது ஓரிக்கை என்று வழங்குகிறது. 3 பேரும் காஞ்சிபுரத்துக்கு திரும்பியதும் அலக்ஷ்மி எல்லாம் நீங்கி நகரம் பழையபடி சோபை பெற்றது. ஜனங்களின் மனசில் இருந்த பீதி, துக்கம் எல்லாமும் போய் சந்துஷ்டி நிறைந்தது. பகவான் கோயிலுக்கு திரும்பின அப்புறமும் சுருட்டி பிடித்து கொண்டு வந்த சேஷபரியங்கத்தை விரித்து படுத்து கொள்ளாமலே நின்று கொண்டிருந்தான். பாயை சுருட்டி கொண்டு புறப்படு என்று உத்தரவு போட்டவர் படு என்று மாற்றி உத்தரவு போடும் வரையில் தானாக எப்படி படுப்பது என்றுதான் நின்று கொண்டே இருந்தான். பக்தர்கள் வார்த்தைக்கு பகவான் அப்படி கட்டுப்படுகிறான். பக்த பராதீனன் என்று அவனை சொல்வது அதனால்தான். இப்படி பரமபதநாதனாக இருக்கப்பட்டவன்
தன் வார்த்தைக்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தவுடன் ஆழ்வாருக்கு நெஞ்சு உருகிவிட்டது. முன்னே பாடின பாட்டின் வார்த்தைகளையே துளி துளி மாற்றி, ஆனால் அர்த்தம் அடியோடு மாறும்படியாக பாடினார். இப்போதும் உன்னை விட்டு பிரிந்திருக்க முடியாத நான் தான் திரும்பி வந்து விட்டேனே, இன்னமும் ஏன் யோசிக்கிறாய்? உன் சேஷப்பரியங்கத்தை விரித்து கொண்டு படுத்துக்கொள் என்று சொல்லாமல், கணிக்கண்ணன் தான் திரும்பி வந்து விட்டானே என்று சிஷ்யனை பெருமைப்படுத்தி, அவன் இருக்கிற இடம் எதுவானாலும் அங்கே அவனை ரட்சிப்பதற்காக பகவானும் கூட இருக்கணும் என்று துவனிக்கும்படியாக ஆரம்பித்தார். கணிக்கண்ணன் போக்கொழிந்தான், போக்கு ஒழிந்தான், இந்த ஊரை விட்டு பிரயாணம் பண்ணுவதில்லை என்று இங்கேயே தங்கிவிட்டான். முன்னே கணிக்கண்ணன் போகின்றான் என்று ஆரம்பித்து பாடியவர் இப்போது அதையே கொஞ்சம் மாற்றி, அர்த்தத்திலே ரொம்ப மாறுபட்டாலும் வார்த்தையிலே ஸ்வல்பமாகவே மாற்றி பாடிக்கொண்டு போய், நீயும் உன்றன் பைன்னாக பாய் விரித்துக்கொள் என்று முடித்தார். முன்னே சுருட்டிக்கொள் என்று சொன்னதை மாற்றி விரித்துக்கொள் என்று முடித்துவிட்டார். அதே வெண்பா மீட்டர். பெரும்பாலான வார்த்தைகள் ஒன்றேதான். ஆனாலும் அப்போது பாயை சுருட்டிண்டு கிளம்பு என்றவர் இப்போது அதற்கு நேர் எதிராக பாயை விரிச்சிண்டு படுத்துக்கோ என்று பகவானிடம் சொன்னார். கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும். துணி ஒன்றி சென்னா புலவோன் யான் செலவொழிந்தேன், நீயும் ஒன்றன் பைன்னாக பாய் விரித்துக்கொள். முன்னே நீ கிடக்க வேண்டா, இப்படி படுத்துண்டு கிடக்காதே என்றவர் இப்போது நீ கிடக்க வேண்டும் என்கிறார். நன்னா உன் கிடந்த திருக்கோலத்திலேயே சயனம் பண்ணிக்கோப்பா. முன்னே யான் செல்கின்றேன் என்றவர் இப்போது யான் செலவொழிந்தேன் என்கிறார். கணிக்கண்ணன் போக்கொழிந்ததால் இவரும் செலவொழிந்து விட்டார். செலவு என்றால் செல்வது. வரவு செலவு என்று ரூபாயை சொல்லும்போது மட்டும் இந்த வார்த்தையை சொல்கிறோம். ரொம்ப செலவாகிறது என்றால் கையை விட்டு ரொம்ப ரூபாய் சென்று விடுகிறது, போய் விடுகிறது என்று அர்த்தம். கணிக்கண்ணனும் போக்கொழிந்தாச்சு, நானும் செலவொழிந்தாச்சு. இனிமேலே இங்கேதான் இருக்க போகிறோம். இப்போது ஊருக்கு நேர்ந்த உத்பாதத்தை பார்த்து விட்டதால் இனிமேலே ராஜாவோ ஜனங்களோ யாரும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி செய்ய மாட்டார்கள். அதனால் இங்கேயே இருந்து கொண்டிருப்போம். ஆகையினால் நீயும் இனிமேல் உன் சேஷ பரியங்கத்தை விரித்து கொண்டு நிம்மதியாக படுத்து கொள்ளலாம். ஐயோ பாவம், உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. பெருமாளாகப்பட்ட நீ இந்த சின்ன ஆள் என்ன சொல்வேனோ பண்ணுவேனோ என்றா சயனத்தை சுருட்டி வைத்து கொண்ட கையோடையே இன்னமும் நின்று கொண்டிருக்கிறாய். அதை விரித்து கொள்ளப்பா, பைன்னாக பாய் விரித்துக்கொள். இப்படி அவர் வாய்ப்பட சொன்ன அப்புறம்தான் சுவாமி மறுபடி ஆதிசேஷனை மெத்தையாக போட்டுக்கொண்டு படுத்துக்கொண்டார். அவர்தான் காஞ்சிபுரத்தின் அநேக தேவாலயங்களில் ஒன்றில் இருக்கிற யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். காஞ்சிபுரத்தில் பச்சை வண்ண பெருமாள், பவள வண்ண பெருமாள் என்றெல்லாமும் பகவான் இருக்கிறார். இவரோ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பிற்காலத்தில் திருமழிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்டு க்ஷேத்ராடனம் பண்ணிக்கொண்டே கும்பகோணத்துக்கு போய் பரமபதம் சேர்ந்தார். கும்பகோணம்தான் திருக்குடந்தை என்று வைஷ்ணவர்கள் சொல்லும் திவ்ய தேசம். நாயன்மார் பாடிய க்ஷேத்திரங்களை சைவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் என்கிற மாதிரி ஆழ்வார்கள் பாடிய க்ஷேத்திரங்களை வைஷ்ணவர்கள் திவ்ய தேசம் என்பார்கள். எதற்கு கதை சொன்னேன் என்றால், சிஷ்யன் அவனே பகவானிடம் போக வேண்டும் என்று இல்லை. அவன் குருவினிடத்தில் பூர்ண பக்தி விசுவாசம் வைத்துவிட்டால் அவர் பகவானையே அவன்கிட்டே போக பண்ணிவிடுவார். அவன் போகிற இடமெல்லாம் பின்னோடேயே பகவானும் போய் ரட்சிக்கும்படியாக பண்ணிவிடுவார். சிஷ்யனுக்காக குரு ஆர்டர் போட்டுவிட்டால் பகவானே நில் என்றால் நிற்பான், ஓடு என்றால் ஓடுவான், படு என்று அவராக சொன்னால்தான் படுப்பான். இதை தெரிந்து வைத்து கொண்டுதான் சில பேர் குருவே போதும், தனியாக ஒரு ஈஸ்வரன் வேண்டாம் என்று இருந்தது. சொன்ன வண்ணம் செய்தது நிறைவுற்றது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.